சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். நான் இன்று உங்களுக்கு முட்டைய வச்சு எப்படி ஒரு நூடுல்ஸ் செய்யலாம்ன்றதை பற்றி நான் காட்ட போறேன். இதற்கு முதல்ல எல்லா மசாலாவையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சின்ன பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு கிட்ட. அதோடு சேர்த்து நான் ஃப்ரீஸே பண்ணின பச்சை பட்டாணி எடுத்திருக்கிறேன். அதோட சேர்த்து தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு சட்டியில 3 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். முதல்ல தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நூடுல்ஸ கிட்டத்தட்ட பாதி பாதியா உடைச்சு அதுக்குள்ள போட்டு அவிய வைக்கிறேன். தூள் தூளாக்கினா சாப்பிடக்க இழுபட்டு கொண்டு வராது. இழுபட்டு கொண்டு வரைக்கும் சாப்பிட ஒரு டேஸ்டா இருக்கும். அதை அவிச்சிட்டு முதல் தரம் தண்ணிய ஃபுல்லா வடிச்செடுக்கிறேன். ஒரு தண்ணியுமே இல்லாம. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த நூடுல்ஸ்குள்ள அஜினமோட்டோக்கள் பாவிக்கிறபடியா நாங்க தண்ணிய வடிச்சு தண்ணி இல்லாம எடுத்து போட்டுதான் திரும்ப ஒருக்கா 3/4 கப்புக்கு தண்ணி விட்டு சாடியா கொதிக்க திரும்ப அவிச்ச நூடுல்ஸ போட்டு அதற்குள்ள அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டோட வந்த மசாலாட்கள் 3 பேக்கெட்டையும் நான் போடுறேன். இது இப்ப அவிஞ்சிட்டுது. அதை எடுத்து ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதற்குள்ள வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கின பிறகு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு 3 முட்டையையும் அதுக்குள்ள போட்டு நன்றாக முட்டைய பொரிச்செடுக்கிறேன். அதற்குள்ள நான் எடுத்து வச்சுக்கிற எல்லா மசாலாக்களையும் போட்டு கிளறி ஃப்ரீசருக்கு இருந்து எடுத்து வச்ச பச்சை பட்டாணியையும் அதற்குள்ள போட்டு அதற்குள்ள வெட்டி வச்ச கேரட்டையும் நான் போட்டு நன்றாக எல்லாத்தையும் வதக்கி கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர் கிட்ட கொஞ்சம் தண்ணியும் விட்டு அவிய வைக்கிறேன். கொஞ்சமா விட வேணும் தண்ணி. கேரட்டும் பச்சை பட்டாணியும் மட்டும் அவியறதுக்கு. இரண்டாவது சும்மாவே சாப்பிடக்கூடிய மரக்கறிகள். அதனால சாடியான பதத்துல அவிஞ்சா காணும்.
இப்படி அது நல்லா அவிஞ்ச பிறகு நான் அவிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் அதற்குள்ள போட்டு நன்றாக கிளறி எடுத்து பரிமாறலாம். இந்த எக் நூடுல்ஸை நீங்க செஞ்சு பாருங்க வீட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கள்ல இருக்கிற நிறகுறைகளை என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.